Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தாக்கல் செய்த உரிமையியல் வழக்குகளை வாபஸ் பெற ஓபிஎஸ் முடிவு செய்திருக்கிறார். மனோஜ் பாண்டியன், ஜேசிடி பிரபாகர், வைத்திலிங்கம் ஆகியோரின் வழக்குகளை வாபஸ் பெறப்போவதாக ஓபிஎஸ் தரப்பு தகவல் தெரிவித்துள்ளது. வாபஸ் தொடர்பாக அளிக்கப்பட்ட கடிதம் வழக்கு ஆவணங்களுடன் வராததால் விசாரணை நாளைக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தாக்கல் செய்த உரிமையியல் வழக்குகளை வாபஸ் பெற ஓபிஎஸ் முடிவு செய்திருக்கிறார். மனோஜ் பாண்டியன், ஜேசிடி பிரபாகர், வைத்திலிங்கம் ஆகியோரின் வழக்குகளை வாபஸ் பெறப்போவதாக ஓபிஎஸ் தரப்பு தகவல் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வாபஸ் தொடர்பாக அளிக்கப்பட்ட கடிதம் வழக்கு ஆவணங்களுடன் வராததால் விசாரணையானது நாளை தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தாக்கல் செய்த உரிமையியல் வழக்குகளை வாபஸ் பெற ஓபிஎஸ் முடிவு செய்திருக்கிறார். மேலதிக விவரங்களை எமது செய்தியாளர் செந்தில்குட்டி வழங்க கேட்கலாம். செந்தில்குட்டி, கூடுதல் விவரங்கள். அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் கடந்த 2022 ஜூன் 23 நடத்தப்பட்டது. இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க கோரி அதிமுகவுடைய நிர்வாகிகள், வைரமுத்து உள்ளிட்டோர் வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி தடை விதிக்க மறுப்பு தெரிவித்திருந்தார். அந்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீட்டு வழக்கு விசாரித்த இரு நீதிபதிகள் அமர்வானது ஏற்கனவே ஒப்புதல் அளிக்கப்பட்ட தீர்மானங்களை மட்டும் நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. ஜூன் 23 நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஏற்கனவே ஒப்புதல் அளிக்கப்பட்ட தீர்மானங்களை நிராகரித்ததுடன் கட்சியின் நிரந்தர அவைத் தலைவராக தமிழ்மகன் உசேனை நியமித்தும் அடுத்த பொதுக்குழு ஜூலை 11 நடத்தப்படும் எனவும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தன. இந்த நிலையில் ஜூலை 11 நடத்தப்பட்ட பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க கோரி கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்த பன்னீர்செல்வம் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க உயர்நீதிமன்றம் அப்போதும் மறுத்துவிட்டது. 2022 ஜூலை 11 நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகளை கலைத்து பொதுச் செயலாளர் பதவி உருவாக்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதே போல பன்னீர்செல்வம், மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம், ஜேசிடி பிரபாகரன் உள்ளிட்டோரை கட்சியிலிருந்து நீக்கி சிறப்பு தீர்மானமும் அப்போது நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானங்களை எதிர்த்து பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த வழக்குகள் அனைத்தும் நிலுவையில் இருந்து வந்தன. பன்னீர்செல்வம், மனோஜ் பாண்டியன் மற்றும் வைத்திலிங்கம் ஆகியோர் திமுகவிலும், ஜேசிடி பிரபாகரன் தாவேகாவிலும் இணைந்துள்ள நிலையில இந்த உரிமையியல் வழக்குகளை திரும்ப பெற அனுமதி கோரி பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்துல பதிவுத்துறைக்கு கடிதம் மூலமாக ஒரு தகவல் அனுப்பப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் உரிமையியல் வழக்குகள் திரும்ப பெறுவதற்கான ஒரு முடிவை எடுத்திருப்பதாக நீதிபதி குமரேஷ் பாபு முன்பாக இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகி அவருடைய தரப்பு வழக்கறிஞர்கள் தகவலை தெரிவித்தார்கள். அப்போது வழக்குகளை திரும்ப பெறுவது தொடர்பாக கடிதங்கள், ஆவணங்களை தாக்கல் செய்ய நீதிபதி ஒரு உத்தரவை பிறப்பித்தார். ஆனால் அப்போது அந்த ஆவணங்கள் அவர்கள் எடுத்து வராததால் இந்த வழக்கின் விசாரணை நாளை தள்ளி வைப்பதாக நீதிபதி அதன் பின்பாக தெரிவித்தார். இதேபோல கட்சி நடவடிக்கைகளில் தடையிடவும், கட்சியின் கொடி, சின்னம் ஆகியவற்றை பயன்படுத்தவும் பன்னீர்செல்வம் தரப்புக்கு தடை விதிக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த வழக்கும் திரும்ப பெறுவதற்காக பட்டியலிடப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை திரும்ப பெறுவது தொடர்பாக விளக்கம் அளிக்கும்படி ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கும் உத்தரவிட்டு நீதிபதி இந்த வழக்கின் விசாரணையை நாளை தள்ளி வைத்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்குட்டி.